ஹலோ கைஸ், இந்த ட்ரேடில் நம்ம 2K ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு நல்ல என்ட்ரி வித் நல்ல கன்ஃபர்மேஷன் அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண 3 minutes டைம் ஃப்ரேம். நிஃப்டி ஆப்ஷன்ஸில் 1 2 3 கைண்ட் ஆஃப் சப்போர்ட், ஒரு நல்ல 4 ரெசிஸ்டன்ஸ், ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஆஃப்டர் ஒரு நல்ல பிரேக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சாலிடேஷன். ஆஃப்டர் தட் ரீடெஸ்ட்டில் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம் புட் ஆப்ஷன்ஸ் வித் 2 lots ஆஃப் புட் ஆப்ஷன்ஸ். ரிஸ்க் வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸ்டாப் லாஸ் வந்து எபோவ் த ட்ரெண்ட் லைன் நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டாக் என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா at 170, 2 lots அப்படிங்கிறதுனால 130 குவான்டிட்டி, 170 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி ஆயிருந்தோம். இந்த இடத்துல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து 155 எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கீழே தான் போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் 107 முடிஞ்சிருக்கு. நம்மளோட எக்ஸிட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 155 அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 107 முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா ஒரு 50% ஆஃப் தி கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கும். இந்த ட்ரேடில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல புல் பேக், ஒரு நல்ல அப் மூவ், அதுக்கப்புறம் ஒரு டவுன், அப் மூவ், டவுன். ஆஃப்டர் இந்த ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆச்சு. வித் நல்ல ஒரு வால்யூமில் பிரேக் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல புல் பேக்கில் ஒரு என்ட்ரி. இது வந்து நம்மளோட ஆன்டிசிபேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் சைட் போயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு நல்ல பிரேக் டவுன் இருந்துச்சு. பட் ஈவன் ஆஃப்டர் ஒரு நல்ல கன்சாலிடேஷனுக்கு அப்புறமே நம்மளோட நல்ல என்ட்ரி பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடில் போயிருக்கு வித் நல்ல கன்சாலிடேஷன். ஸோ விச் ஹேப்பன்ஸ் ஏன்னா எல்லா டைமே வந்து நம்மளோட மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து டைரெக்ஷனில் போகாது. ஸோ ஃபாலோ யுவர் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அண்ட் சேவ் யுவர் கேபிட்டல். ஏன்னா கேபிட்டலில் சேவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் எல்லாம் வந்து செகண்டரி ட்ரேடர். ஏன்னா கேபிட்டல் இருந்தால் தான் நான் அடுத்த நாள் வந்து உங்களால் ட்ரேட் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. Yeah, that's it about this video. Bye.